ஹாய் மக்களே, வெல்கம் டு மௌலிதனு ஃபன் ரோஸ். எஸ்டர்டே நாங்கள் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போயிருந்தோம். சிபியில் வந்து ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பெஸ்ட்டு பிளேஸ்னால் டெஃபினெட்லி ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2009 ஓப்பன் ஆனது. இன்னும் சிபிஇ மக்களோட ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட்டாக இருக்குது. பஸ்ஸில், ஆட்டோவில், கேபில் அந்த மாதிரி வந்தீங்கன்னா இங்கே முன்னாடி ப்ரூக்ஃபீல்ட்ஸ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் உள்ளே போய்க்கலாம். மால் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 11 நினைக்கிறேன். ஆனால் பைக்கு, கார் அந்த மாதிரி வந்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவுக்கு உள்ளே போகணும். பாருங்கள், இப்போ இங்கே போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி தருவாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு மறுபடியும் ரிட்டன் வெளியே வரப்போ அவங்கக்கிட்ட காமிச்சு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணிவிட்டு வந்துடலாம். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, இது எங்களுக்கு மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லை இருக்கிற எல்லாருக்குமே அப்படியான்னு எனக்கு தெரில. இங்கே வந்தவங்க சொல்லுங்கள். இங்கே பார்க்கிங் ஏரியா வந்து எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க எங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தியா, ஒவ்வொரு பில்லர் பக்கத்துலேயும் C36, C37 அந்த மாதிரி நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் போய் எங்கே பார்க் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் ஒன்றா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் நிறையா டைம் கன்ஃபியூஸ் ஆகிறோம். நாங்கள் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் நாங்கள் வரப்போ வந்து எந்த இடத்துல நாங்கள் பார்க் பண்ணோன்னு சொல்லி மறந்துடுறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு டைம் ஆகிடுது. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியாச்சுங்க. இங்கே பார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிஃப்ட் வழியாக தான் போகணும். ஆனால் லிஃப்ட்டில் போகிறவங்க ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. -3, -2, -1 எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. 0 வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ப்ரூக்ஃபீல்ட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ மேங்கோ சேல் நடக்குது. சம்மர் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மேங்கோஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப லோ ப்ரைஸில் 99 per kgயில் கொடுக்குறாங்க. அப்புறம் சப்னா புக் சேல்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. புக்ஸ் அப் டு 70% ஆஃபர்னு சொன்னாங்க. புக்ஸ் லவர்ஸ்க்கு செம்ம சான்ஸுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து கேம்ஸு, எல்டர்ஸ்க்கு ஷாப்பிங், ஃபுட் லவர்ஸ்க்கு செம்ம ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்குது. 120+ ஸ்டோர்ஸ் இருக்குங்க. சிபிஇயோட ஓல்டஸ்ட் அண்ட் ஃபேமஸ் மால்ஸில் இதுவும் ஒன்று. இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஷாப்ஸு. நாங்கள் வந்து என்ன நினச்சோம்னா, சரி எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போடலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து இங்கே வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு வரதுக்கு வந்து சரி என்னென்ன ஷாப் இருக்குன்னு பார்த்துட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்களால் முடியலை. ஏன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. என்னடா வெறும் ஷாப்ஸை இதுவாகவே காமிச்சிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப போரிங்காக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. சரி தெரியாதவங்க பார்த்துக்கட்டும், மால் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும்னு சொல்லி நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். இனிமேல் தாங்க வேறு லெவலாக கிட்ஸுக்கு சூப்பரான கேமிங் இருக்குது. அது பசங்க விளையாண்டுருப்பாங்க. நிறையா குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு இனி 2 minutesல வந்துடும். பாருங்கள், வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நேரில் வந்து விளையாடின ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் கிட்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எப்படியோ ஒரு வழியாக கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ளேஸ் வந்துருச்சு. ஃபன் மேக்ஸ் தான். நாங்கள் ஃபன் மேக்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணி கேமெல்லாம் விளையாட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ நாங்கள் வரப்போ 500 அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருக்கிற ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எதுக்கு 500 நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அது அவங்க கேம் விளையாடுற மாதிரியே தானே இருக்குது. அதனால் மௌலி சின்ன பையனாக இருந்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் வந்து அவங்களை உட்கார வச்சு விளையாடுற மாதிரி இது பண்ணிவிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா சும்மா வந்து போய் உட்காந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தப்போ அவங்க விடலை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் போய் கார்டு வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் வர்றப்பெல்லாம் அது பண்ணுறதில்ல. சரி இந்த ஒரு டைம் நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு வந்து அவங்க போய் சரி கேட்டு வந்தாங்க. அப்போ கார்டு பார்த்தீங்கன்னா 1000 rupees, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1500, இன்னொன்று 2000 நம்ம வாங்கணும். 1000 rupeesக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் என்னென்ன கேம்ஸ் இருக்கோ நீங்கள் விளையாடுக்கலாம். 1500க்கு கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2000, அதாவது ஒரு 500 பாயிண்ட்ஸ் சேர்த்து 2000க்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க அந்த கார்டில். 2000க்கு வாங்கினீங்கன்னா 3000 ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் 1000க்கு மட்டும் இது பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிடும், சரி எப்போவாவது ஒரு டைம் வரது தான், சரி என்ஜாய் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு 1500க்கு ரீசார்ஜ் பண்ணி அந்த கார்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் வந்து விளையாடினாங்க. பார்த்து விளையாடணும். சரி அந்தந்த பாயிண்ட்டு பார்த்து ஒரு 50 rupeesக்கு இருக்குது, 175க்கு இருக்குது. அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
ஃபன்மேக்ஸில் பார்த்தீங்கன்னா விஆர் கேம்ஸு 360 ரைடர்ஸு மோஷன் சிமுலேட்டர் ரைடர்ஸு மோஷன் சிமுலேட்டர் ரைட்ஸு ஷூட்டிங் கேம்ஸ் அண்ட் மல்டிப்ளேயர் ஆக்ஷன் கேம்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க. இந்த கேமில் வின் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் அதை முன்னாடி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கார் கேமில் பார்த்தீங்கன்னா மௌலிஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னால், ஆனால் நம்ம குட்டி டிரைவர் வந்து விட மாட்டேன்ட்டார். அவர் தான் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிரைவரை உட்காந்துட்டார். பாருங்கள், டிரைவர் ஏதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ரொம்ப அடம் பிடிச்சி அவனை உட்காரவே விட மாட்டேன்ட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடி டயர்ட் ஆகிட்டாங்க. சரி பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஃபுட் கோர்ட் போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அதை பார்க்காம நாங்கள் வேறு வழியில் போயிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு மேலே ஃபன் சிட்டி அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. அது வந்து நாங்கள் பார்க்கல. நீங்கள் வந்து வரவங்க வந்து ஃபஸ்ட்டே எந்த கேம்ஸ் விளையாடணும்னு சொல்லிட்டு பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபன் மேக்ஸ் போய் பாருங்கள், அங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே பே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஃபன் சிட்டி மேலே வந்து பாருங்கள், அங்கே இருக்கிற கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே பே பண்ணி அங்கே இது பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குது. அடல்ட்ஸ்க்கெல்லாம் நிறையா கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேவோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிக்கோங்க. நாங்கள் அதை வந்து பார்க்கல. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்னோ வேர்ல்டு, அப்புறம் ஸ்கேரி ஹவுஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் போகலை, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அப்புறம் பசங்க இதிலே விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஸ்னோ வேர்ல்டு வந்து என் பசங்களுக்கு செட் ஆகாது, அதனால் நாங்கள் அங்கே போகலை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் போனோம்னா அதை நாங்கள் எடுத்து போடுறோம். ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்னோ வேர்ல்டு நிறையா வீடியோஸ்லாம் வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வந்துவிட்டோம். சரி லாஸ்ட்டாக இன்னும் எவ்வளவோ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, 650 நம்ம இருந்துச்சு. சரி அதுக்கு ஃபுல்லாக வந்து இப்போவே விளையாடிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா பால்ஸ் மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்கும். அந்த பால்ஸ் தூக்கி தூக்கி உள்ளே போட்டே இருக்கணும். அதை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த கேம் வந்து விளையாடிட்டே இருக்கலாம். மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்க விளையாண்ட லாஸ்ட் கேம் இதுதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் வந்து கேட்கும்போது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து 400 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நிறைய பேர் உடனே வேணான்ட்டு போயிடறாங்க, உடனே நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஏன்னா 2 ஹவர்ஸ் தராங்க, டைம் வந்து 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க. நாங்கள் வந்து ஒரு கிட்ஸுக்கு தான் பே பண்ணோம். ஏன்னா நாங்கள் சரி 2 ஹவர்ஸ் நாங்கள் இருக்க மாட்டோம். சரி நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் 2 ஹவர்ஸ் இருக்க மாட்டோங்க, நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம், டைம் ஆகிடுச்சு, அதனால் 2 குழந்தைகளும் உள்ளே விடுறோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு தான் நாங்கள் வந்து 400 பாயிண்ட்ஸ் இது பண்ணோம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப நேரம் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏகப்பட்ட வழி இருக்குது பாருங்கள். இதில் போவாங்க, இதில் போயிட்டு நிறையா அது பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கே. ஆனால் இதில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அலௌடு, ஒரு பேரண்ட்ஸ் 2 பேர் வந்தோம்னா ஒருத்தர் வந்து அலௌடு. ஏன்னா கிட்ஸுக்கு வந்து சேஃப்டிக்காக ஒரு பேரண்ட் அலௌடு பண்ணுறாங்க. அதுக்குள்ளே போய் நானும் இருந்தேன். அப்போ வந்து எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, சரி அதில் நம்மளும் விளையாடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்க வந்து நீங்கள் சேஃபாக இங்கே தாராளமாக விடலாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ஸை விட்டுட்டு கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாம் விட்டுட்டு நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம், அதாவது மற்ற ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் விளையாண்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து முன்னாடி வந்து லாக் பண்ணி வச்சிடுறாங்க. குழந்தைங்க 2 ஹவர்ஸ்னாலும் 2 ஹவர்ஸ் சேஃபாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்கள மீறி இந்த குழந்தைங்க வந்து வெளியே வர முடியாது. லாஸ்ட்டாக வெளியே வரணுன்னா வந்து அவங்கக்கிட்ட பேர் சொல்லி சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே விடுறாங்க. பாருங்கள், என் குட்டி பையன் நல்லா என்ஜாய் பண்ணான், எல்லா பக்கமும் போனான். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் அடிப்படலை. ஏன்னா அடிப்படுற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை அங்கே. அதனால் நல்லா ஜாலியாக பார்த்தீங்களா, மேலே போய் உள்ளே வரது அது மாதிரி எல்லா பக்கமும் பூந்து போனான். ஆனால் ஒரு இடத்துல கூட அடிப்படலை, ஏன்னா நாங்களும் உள்ளே தானே இருந்தோம். அதனால் அதை பார்த்திங்கன்னா அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து உள்ளே போகிறப்போ வந்து சாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த வலிக்கு விட்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு சாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
மெயினாக நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், ரெஸ்ட் எடுக்கணும்னா லாஸ்ட்டாக குழந்தைங்கள வந்து இந்த கேமில் வந்து இது பண்ணி விட்டுருங்க. நம்மளும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 ஹவர்ஸ் நீங்கள் 2 ஹவர்ஸ் இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட கிளம்பிக்கலாம். ஆனால் ரெஸ்ட் எடுக்கணும், பேரண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னா அவங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் லஞ்சில் யாரும் சரியாக சாப்பிடல, சரின்ட்டு கிளம்புறப்போ ஒரு ஹோட்டல் போயிட்டு அங்கே சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.